சேப்பாக்கத்தில் இரண்டாவது முறையாக களமிறங்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய வேட்பு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இரண்டாவது முறையாக களமிறங்குகிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இதற்கான வேட்பு மனுவினை அவர் தாக்கல் செய்கிறார். இந்த காட்சிகளை பார்க்கிறோம். சாலை வலமாக தொண்டர்கள் புடைசூழ வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது தேர்தல் அதிகாரியை சந்தித்து வேட்புமனுவினை தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் களமிறங்குகிறார். அதற்கான வேட்பு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய வேட்பு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் நடத்தும் அலுவலர் சுகந்தியிடம் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இந்த காட்சிகளை பார்க்கிறோம். கட்சி நிர்வாகிகளோடு ஜீப்பில் பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இந்த காட்சிகளை பார்க்கிறோம். முன்னதாக ஜீப்பில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு பேரணியாக வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் நடத்தும் அலுவலர் சுகந்தியிடம் தனது வேட்பு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். இரண்டாவது முறையாக களமிறங்கும் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய வேட்பு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இரண்டாவது முறையாக அவர் இங்கு போட்டியிடுகிறார். திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பாக ஆதி ராஜாராம் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக காங்கிரசிலிருந்து பிரிந்து தாவேக்காவில் இணைந்த டி செல்வமும், நாம் தமிழர் கட்சி சார்பாக ஆயிஷா பேகமும் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். தொண்டர்கள் புடைசூழ ஊர்வலமாக சென்று தனது வேட்பு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்.
சற்று முன்னதாக ஜீப்பில் தொண்டர்கள் புடைசூழ ஊர்வலமாக வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சற்று முன்னதாக அங்கிருந்து இறங்கி நடந்து வந்தார். இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் சுகந்தியிடம் தனது வேட்பு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இரண்டாவது முறையாக மீண்டும் களமிறங்குகிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். விவரங்களோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். தற்பொழுது வேட்பு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கள நிலவரம் என்ன? சரியாக 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஏப்ரல் மாதத்தில் கலைஞர் கருணாநிதி இந்த தொகுதியில் மனு தாக்கல் செய்து வந்தார். அதே 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய பேரன் இங்கே மனு தாக்கல் செய்கிறார். இதுதான் ஒரு வினோதமான அரசியல் நிகழ்வாக இருக்கிறது. எனவே தன்னுடைய தாத்தா போட்டியிட்ட இதே தொகுதியில் அதே உதயசூரியன் சின்னத்தில் இன்றைக்கு அவர் போட்டியிடுகிறார். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு கால ஒற்றுமையாக நம்ம இதில் ஒரு யூனிக்கான விஷயமாக சொல்ல முடியும். தற்போது அவர் உறுதிமொழி படிவத்தை வாசித்து வருகிறார். ஒரு வேட்பாளர் எலெக்ஷன் கமிஷன்ல நிற்கும் பொழுது அவர் சில விதிகளை கடைபிடிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவர் ஒரு பொது நலனுக்கு வருகின்றார். ஒரு அரசியல் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர் தன்னுடைய சொத்து விவரங்களை காட்ட வேண்டும், தன்னுடைய படிப்பு விவரங்களை காட்ட வேண்டும். அவர் கடந்த 5 ஆண்டுகளில் சம்பாதித்த சொத்து விவரங்கள், தனது மனைவி பெயரில் இருக்கக்கூடிய சொத்து விவரங்கள், தனது மனைவி 5 ஆண்டுகளாக என்ன தொழில் செய்தார் என்பன போன்ற விஷயங்களை அவர்கள் குறிப்பாக வருமான வரியில் குறிப்பாக முதலமைச்சரும் அதை கொடுத்தார். இதே போன்று துணை முதலமைச்சரும் தற்போது கொடுத்து வருகிறார். அவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சொத்து மதிப்பு விட இந்த முறை சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கிறதா என்பன போன்ற கேள்விகள் எல்லாம் கூட இருக்கிறது. தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் சற்று முன்பாக இந்த மனு தாக்கலில் அவர் பல்வேறு விவரங்களை கொடுத்திருக்கிறார். NR இளங்கோ உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் திமுகவை சார்பவர்கள் வந்திருக்கிறார்கள். தயாநிதி மாறன் இந்த தொகுதியுடைய MP என்பதால் அவரும் உடன் வந்திருக்கிறார். அவர் உறவினரும் கூடவே. எனவே இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்தவரை ஒரு முக்கியமான அவர் 2021 நிற்கும் போது சாதாரண ஒரு கட்சி நிர்வாகியாக ஒரு எம்எல்ஏவுக்கு நின்றார். ஆனால் அவருக்கு பிறகு இந்த தொகுதி அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தது, MLA பதவியை கொடுத்தது. தற்போது துணை முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய தமிழக கேபினட்டில் 2வது இடம் வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இருக்கிறார். இன்றைக்கு அவர் மாநிலம் முழுவதும் அனைத்து வேட்பாளர்கள் திமுக வேட்பாளர்களுக்கு சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காஞ்சிபுரத்தில் தொடங்கி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டார். குறிப்பாக தருமபுரி, நேற்றைக்கு வேலூர் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு சென்னை வந்திருக்கிறார். மீண்டும் நாளை முதலும் பிரச்சாரத்தை இருக்கிறார். அவருக்காக அவருடைய கட்சி நிர்வாகிகள் தான் இங்கே பிரச்சாரத்தில் செய்வார்கள். 4 முனை போட்டி இங்கு நிலவுகிறது. அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராமை களமிறங்குகிறார். அதே போன்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக இங்கு செல்வம் என்பவர் இங்கு போட்டு நாம் தமிழர் கட்சியும் இங்கு கடுமையான போட்டியை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்லாமியர் வாக்குகள் யாருக்கு இந்த முறை கிடைக்கும்? தொகுதி இந்த SIR நடைபெற்றிருக்கிறது. SIRக்கு பிறகு வாக்காளர்கள் எண்ணிக்கை 40,000 பேர் குறைந்திருக்கிறார்கள். 1,60,000 பேர் தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வாக்கும் இந்த முறை முக்கியமான வாக்காக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வாக்குகளை எல்லாம் யார் பெற்று இங்கு MLA-வாக வருகிறார்கள்? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி என்று சொல்லக்கூடிய தொகுதிக்கு ஒரு காலத்தில் முதலமைச்சர் தொகுதியாக இருந்த தொகுதி. முதலமைச்சர் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர் முதலமைச்சராக இருக்கிறார்கள். இந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்கிறார். எனவே இந்த முறை யார் வெற்றி பெற்றுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அனைத்து விவரங்களும் குறிப்பாக பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கள், அதே போன்ற படிப்பு விவரங்கள், உறுதிமொழி படிவம், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவரம் அனைத்தையும் எழுதி கொண்டு வந்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அவருடைய வாக்கு என்பது தற்போது மயிலாப்பூர் தொகுதி இருக்கிறது. அவர் குறிஞ்சி இல்லம் என்று சொல்லக்கூடிய கிரீன்வே சாலை இல்லத்தில் அரசு குடியிருப்பில் வசித்து வந்தாலும் கூட அவருடைய தந்தையுடைய இருக்கக்கூடிய ஸ்டாலின் இருக்கக்கூடிய செனடாப் சித்தரஞ்சன் சாலை இல்லத்தில் தான் அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை இருக்கிறது. எனவே இந்த வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு இங்க சாலையில் இறங்கி பிரச்சாரத்திலும் குறிப்பாக வீடு வீடாக சென்று பிரச்சாரத்திலும் உதயநிதி ஸ்டாலின் ஈடுபட இருக்கிறார். அதற்காக திமுக நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் குறிப்பாக மழை வெள்ளம் வந்தால் அதிக அளவிலான தண்ணீர் தேங்குகிறது. குறிப்பாக இங்கு பக்கிங்ஹாம் கால்வாய் செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. பக்கிங்ஹாம் கால்வாயில் ஒரு காலத்தில் படகு விடப்படும் என்று அப்போதைய முதலமைச்சர் 1970களிலேயே கலைஞர் கருணாநிதி சொன்னார். ஆனால் இன்னமும் இந்த பகுதியில் இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் என்பது ஒரு நீர்வழி பாதையாக இல்லாமல் அது ஒரு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்று இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த பக்கிங்ஹாம் கால்வாயை வரக்கூடிய காலங்களில் ஒரு நல்ல ஒரு புனித ஆறாக மாற்ற வேண்டும் என்று இந்த தொகுதி மக்கள் கேட்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இங்கே மரக்காணத்திலிருந்து ஆந்திரா நெல்லூர் வரை இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்கின்றது. இந்த பக்கிங்ஹாம் கால்வாயில் படகு போக்குவரத்து நடந்தது. அந்த அளவுக்கு தண்ணீர் சுத்தமாக இருந்தது. ஒரு சுயஸ் நதியை போன்று ஒரு
பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு நதியை போன்று இருந்த இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் தற்போது மிகவும் அசுத்தமடைந்து ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த பக்கிங்ஹாம் கால்வாயை மாற்ற வேண்டும் என்றும், குறிப்பாக தமிழக அரசுடைய நீர்வளத்துறை இதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்றும் இங்கே கூடிய தன்னார்வலர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். எனவே முக்கியமான குறிப்பாக பறக்கும் ரயில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி போன்ற இடத்தில் MRTS ரயில் நிலையங்களும் இருக்கின்றன. அங்கே பாதுகாப்பு வசதிகள் இல்லை என்றும், அங்கே சட்டவிரோத செயல்கள் நடக்கிறது என்றும் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக தங்களுடைய பிரச்சாரத்தில் செய்து வருகிறார்கள். எனவே மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை குறிப்பாக டிராபிக் ஜாம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இந்த பாரதி சாலை, அதே போல இருக்கக்கூடிய ராயப்பேட்டை GH அருகே இருக்கக்கூடிய சாலை மெட்ரோ பணிகள் நடக்கிறது. எனவே மெட்ரோ பணிகள் காரணமாக இங்க நிறைய டிராபிக் ஜாம், டேக் டைவர்ஷன் என்று நிறைய போர்டுகள் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இதையெல்லாம் சரி கொடுத்து இந்த தொகுதியை ஒரு நல்ல ஒரு தொகுதியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த தொகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கார்த்திகா. ரமேஷ், ஏற்கனவே அதிமுக சார்பாக ஆதிராஜாராம் ஸ்டாலினுக்கே சவால் நிறைந்த போட்டியாளராக இருந்திருக்கிறார். இம்முறை மீண்டும் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து களம் காண்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த தொகுதி அப்படிங்கிறது இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச தொகுதியாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் இஸ்லாமிய பெண் ஒருவரும் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதனால இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் கோட்டை அப்படிங்கிறது எப்படியாக இருக்கும்? ஏற்கனவே 93,000 வாக்குகள் பெற்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வென்றிருக்கிறார். இந்த முறை எப்படி இருக்கும்? நிச்சயமாக நீங்க சொன்னது போன்றது கடந்த முறை 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த முறை 40,000 வாக்காளர்கள் SIR-இல் நீக்கப்பட்டு விட்டார்கள். இறந்த வாக்காளர்கள், அதே போல தொகுதி மாறி சென்றவர்கள், ஷிப்டட் என்று பல கேட்டகரியில் இருந்தவர்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள். எனவே இந்த முறை பெரிய சவாலாக இருக்கும். ஒவ்வொரு வாக்கும் முக்கியமான வாக்காக இருக்கும். JN பலகனே கடந்த 2016 ஆண்டு குறைந்த வாக்கு வித்தியாசத்துடன் வெற்றி பெற்றார். அங்கு நூர்ஜஹான் என்ற அதிமுக கவுன்சிலரை எதிர்த்து போட்டியிட்டார். எனவே ஒரு சவால் நிறைந்த ஒரு தொகுதி, குறிப்பாக JN பலகனுடைய சொந்த பகுதி டி நகர். ஆனால் அங்கிருந்து மாறி திமுகவுடைய கோட்டை என்பதால் இங்கு நின்றார். எனவே இது முக்கியமான கஷ்டமான காலகட்டத்தில் திமுக வென்றெடுத்த ஒரு தொகுதியாகவும் இந்த தொகுதி இருக்கிறது. 2011 திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெறவில்லை. அப்போது தேமுதிக எதிர்கட்சி ஆகிவிட்டது. ஆனால் அப்போதும் வெற்றி பெற்ற 23 இடங்களில் 1000 விளக்கு, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி போன்ற தொகுதிகள். எனவே தற்போது உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியில் வருகிறார். வெளியில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளை நம்ம நேரில் பார்க்கலாம்.